சூப்பரான மிரக்கறி முட்டையெல்லாம் சேர்ந்த கொத்துரொட்டி வந்து வீட்லேயே நாங்கள் செய்து எடுத்துட்டோம். வாழைப்பழத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ரெடிமேட் கொத்து தான் செய்ய போகிறோம். ஏன் ரெடிமேட் கொத்துன்னு சொல்லி சொன்னால் கொத்து வந்து நாங்கள் இப்போ பக்கெட்டில் தான் வேண்டி இருக்கிறோம். வந்து கடைகளில் கொத்து பக்கெட் இருக்குது. அது சின்ன சின்னனா அந்த ரொட்டியை வந்து கொத்து பருவத்தில் வெட்டி அதை வந்து விற்கலாம். அதை தான் வேண்டி இருக்கிறோம். இப்போ நார்மலாக வந்து கொத்து செய்ய வந்து இறைச்சி கொத்து செய்யலாம், மற்றது இப்போ நாங்கள் ராலோ கணவாயோ ஏதோ எல்லாம் விதமான செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு மிளகறியும் முட்டையும் சேர்த்து தான் இந்த கொத்து செய்ய போகிறோம். அதுவும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மகன் வந்து இப்போ 2-3 நாளாக கேட்ட வழி கொத்து வண்டி தர சொல்லி, ஆனால் ஒட்டுச்சட்டானில் இருந்து முத்தையங்கட்டில் இருந்து ஒட்டுச்சட்டானுக்கு போகிறோம்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு அந்த இரவில் போய் வர பிரச்சனையால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இன்றைக்கு வந்து பகல் போன வழியாக கொத்து பேக்கெட்டை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ரெடிமேட் கொத்து இவ்வளவு ஆரோக்கியமானதுண்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்தினால் நல்ல கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒருக்கா செய்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த முறை செய்ய போகிறோம். அந்த கடையில் வேண்டின அந்த கொத்து பேக்கெட்டில் வந்து அப்படியே தொடர்ந்து பார்ப்போமே நான் காணொலி. அதோட வந்து எங்களோட எல்லா இரவு சாப்பாடும் தான் இருக்க போகுது. அதோட 2 வாழைக்குலையும் முறிஞ்சு கிடக்குது. அதையும் ஒருக்கா போய் பார்த்து வெட்டி வச்சுட்டு அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்களோண்டால் இப்போ அடிக்கிற காற்றுக்கு வாழை மரம் சாஞ்சே போச்சு. அதை விட முத்தல் குலை அண்டைக்கு போன காணொலியில் நான் காட்டியிருந்தேன். நாங்கள் கொஞ்சம் இன்னும் முத்தட்டு மட்டும் வந்தாங்க. முத்திட்டு தான் இடப்பெல்லாம் பழத்தது இல்லை. பழத்தை காண இல்லையே, பழம் சாப்பிட்டுட்டு தான் கலங்க சரி போச்சு. அப்படியே வைங்க. இங்கே இதில் இந்த கட்டில் வச்சுக்கோங்க. வச்சு விட்டீங்க என்றால் பாடிடும். கொஞ்சம் பாடினால் டக்குன்னு பழத்திடும். பாருங்க நல்லா முத்திட்டு. இன்னொரு கப்பல் குள்ளையும் இருக்கு, அதையும் பட்டி எடுப்போமே. இந்த வாழையை தூக்கி கொண்டே போடணும், இல்லாட்டி இதில் கொஞ்சம் கஷ்டம். அப்படியே விடுங்க. அப்படியே இனி வட்டாங்க நான் அழுத்து கொண்டே போடுறோம். இப்படி ஏண்டா சுகம். அடிக்கிற காற்றை பார்த்தீங்களோ, பயங்கரமாக அடிக்குது. இது இந்த வாழை சரு எல்லாத்தையும் ஒரு கிடங்குக்க போடுறதுக்காக தான் அப்படி ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுருக்குறேன். இங்கே மற்றவரும் வளைஞ்சு கொண்டு நிற்கிறார். ஆனால் இது முறியும். இங்கே இதில் 2 வாழைக்குலையும் வளைஞ்சு கொண்டு நிற்கிது. இப்போ முறியுதோ இல்லையோ. இது நல்லா முத்திட்டு தான். ஆனால் முறிஞ்சாலும் இது கீழே ஆக உயரம் இல்லை தானே. சரி, இதை பட்டு தான் விடுவோம். சொல்லி இது இருக்கட்டும், 2-3 நாள் செல்லட்டும். செல்ல விட்டுவோம். ஏன்னா ஒரேடியா எல்லாம் பழத்தாலும் அநியாயமாக போடும். இந்த இதை பட்டுவோம். கப்பல் குள்ளே ஒன்று இஞ்சாலே இருக்கு, சின்ன குள்ளே. சரியா, இஞ்சாலையும் ஒரு கப்பல் குள்ளே கிடக்கு. அதுவும் விடப்பழம் பழத்துட்டேண்ணா. விடப்பழம் இல்லைன்னா இல்லை, சீப்பே பழத்து பட்டிச்சுட்டு இங்கே இங்கே பாருங்க. இதே மட்டும் மேலே வாழைப்பழத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. ஜோதி இதையும் கொண்டு போவோம் வேணா. அம்புருலங்க எல்லாம் நல்ல காய் காய்ச்சி கிடக்கு. மனமாக காய்ச்சி கிடக்கு அம்புருலங்க. அதான், ஆனால் இப்போ தான் முருங்கை பூக்க வலிக்கிட்டு இருக்கு. நான் கவலைப்பட்டு நான் இந்த முறை என்னடா காய்க்கலையாண்டு இப்போ தான் பிஞ்சு பிடிக்க வலிக்கிட்டு இருக்கு. நல்லா குருத்தும் வருது பாருங்க. இந்த பக்கம் பூத்து பிஞ்சு பிடிச்சிச்சு. போவோம்ண்ணா. சரி, அப்படியே கஜானுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கொண்டு இருக்குது. உண்மையிலேயே கஜானுக்கு கொஞ்சமாக வந்து எல்லா பாத்திக்கும் மாஞ்சிட்டு இன்னும் ஒரு 4 பாத்தி கிடக்குது. இப்போ கொஞ்சம் முதல் போய் பார்த்து நான் தண்ணி பாய்கிறதுக்கு 2 வாழைக்குலையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா நாங்கள் கொத்து செய்ய வலிக்கிடுவோம்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு மூட்டி நாங்கள் புட்டு பானையை வச்சுட்டோம். யோசிப்பிக்க என்னடா கொத்து ரொட்டி செய்ய போகிறான்னுட்டு புட்டு பானையை வைக்கிறான்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரொட்டி துண்டுகள், கொத்துக்கான ரொட்டி துண்டுகள். இதுதான் இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அவிச்சு தான் எடுக்க போகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ பாருங்க, இது வந்து கொஞ்சம் இந்த ரஃப்பான ரொட்டி துண்டுகளாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்காது, எங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்காது. அவிச்சு போட்டு செய்தால் நல்ல சாஃப்டாக உடனே நாங்கள் ரொட்டி சுட்டு அந்த ரொட்டியில் வெட்டின துண்டுகள் மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் அவிச்சு போட்டு செய்ய போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல நாங்கள் அவிச்சு எடுப்போம். அதுதான் பார்க்குறேன், நீத்துப்பட்டி கொண்டுறேன்.
ஸ்டீமரில் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக அவ்வளோத்தையும் வைக்கலாம். இதுபடி என்ன 2 தரம் வைக்க வேண்டி வரும் பண்ணி நினைக்கிறேன். எடுத்து கொண்டு வரட்டா? ஓ பார்த்தீங்கன்னா நீதிப்படி வந்துட்டுது. இப்போ ரொட்டி துண்டுகளை நாங்கள் நீதிப்படிக்க போட்டுக்கொள்ளுவோம். ஆனால் நல்லா சின்ன சின்னனா வட்டி இருக்குது என்ன. இப்போ இப்படியே புட்டு பானைக்கு நாங்கள் வச்சு அவிய விடுவோம். ரொட்டி நல்லா அவிஞ்சோன்றிருக்கட்டுக்கு இப்போ நான் இனி என்ன செய்ய போறேன்டா கொத்துக்கு தேவையான மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி எடுப்பேன். நாங்கள் செய்ய போகிற கொத்துக்கு என்னென்ன மரக்கறி எடுத்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கறிமிளகா 4 அளவு கறிமிளகா தான் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி கேரட் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கோவா, சின்ன துண்டு கோவா, பச்சை மிளகாய், அதில் வந்து பெரிய வெங்காயம், அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முட்டையும் எடுத்துருக்கிறோம். இந்த மிரக்கறி எவ்வளோத்தையுமே முதல் வந்து வெட்டி எடுப்பேன். இதை விட இப்போ நீங்கள் வேறு எதுவும் மிரக்கறி விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். ஆனால் கொத்தண்டா இந்த மிரக்கறி காணுமே, எங்களுக்கு இது இவ்வளவுமே காணும். இந்த மிரக்கறி இவ்வளவுமே எல்லாமே உரிச்சு எடுத்துட்டோம். அப்படியே கழுவி எடுத்து போட்டு நாங்கள் வெட்டி எடுப்போம். கறிமிளகாயெல்லாம் இப்போ கிணக்க போட வேணும் வண்டி இல்லை. நான் சின்ன கறிமிளகாண்டபடியே 4 கறிமிளகா எடுத்தேன். ஆனால் கட்டிங் போட்டுகள் அந்தபடியெல்லாம் கொஞ்சம் பொருட்கள் வந்து புதுசாகவே இருக்குது. என்ன இந்த புது வீடுகள் எல்லாம் செய்தால் அந்தந்த பொருட்களை அங்கங்கே வைக்கலாம். அந்த இதுக்காக கொஞ்சம் பொருட்களை உண்மையிலேயுமே புதுசாகவே இருக்கிற பொருட்கள் ஒன்றையுமே எடுக்க இல்லை. எனக்கு காலப்போக்கில் நாங்கள் தேவையில் வரைக்கும் வந்து எடுத்துக்கொள்வோம். என்ன ஏன்னா இந்த புது பொருட்களை வந்து அது அந்தந்த இடங்கள்ல திருப்பி அந்த இடத்துல வைக்கலாது. அதான் அதாலே அப்படியே கிடந்து இழுபடும். அதுக்காகவே எடுக்காம கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் தரம் பேச்ச கொத்து வந்து அவிஞ்சிருக்கோம். அப்படியே இறக்கி கொள்ளுவோம். அப்படி இருக்கு. அப்படி அந்த அவிஞ்சு முதல் இருக்க அந்த ரொட்டி வந்து கொஞ்சம் சின்ன துண்டுகளாக இருக்கு. இது வந்து பாருங்க அப்படி அவிஞ்ச உடனே இந்த சொப்டாகி நல்ல பெரிய ரொட்டியெல்லாம் பொறுமி வந்து இருக்குது. புட்டு மாதிரி கிடக்குது. இப்படி பார்க்க நாங்கள் மிச்ச கொத்து துண்டுகளையும் அப்படியே அவிய விடுவோம். இப்போ கொத்தண்டை இப்போ நாங்கள் வீட்டை செய்ய வந்து நிறைய மிரக்கறிகள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ கடையில் இருந்தால் 1-2 மிரக்கறிகள் தான் இருக்குது. கூடுதலாக கோவாவும் கரெக்டும் பார்க்குறோம். கரெக்ட் லீக்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ நாங்கள் நிறையவே கரெக்ட் அதை வந்து லீக்ஸ் கோவா எல்லாமே நிறையவே போட போகிறோம். நல்லா இருக்கும். ஏன்னா கூடுதலாக இப்போ மச்சம் சேர்க்கையில் தானே முட்டை மட்டும்தான் சேர்க்கிறோம். முட்டையும் மச்சம் இல்லை இல்லை அப்படி இல்லை. இப்போ இறைச்சி இல்லாட்டி இறால் கண்ணு வேண்டாம் இன்னும் கூட விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இதனால் வந்து மிரக்கறியை கூட போட்டால் முட்டையோடு அப்படியே சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் 2ஆம் தரம் வச்சதும் அவிஞ்சிருக்கும். உங்களுக்கு அவிஞ்சிட்டு போயிருக்கும். ஊதிட்டு தான் அவிஞ்சோன்னு வந்து இறக்கி கொள்ளுவோம். இனி வந்து குட்டுப்பானை தேவையில்லை. அதையும் வந்து இறக்கி கொள்ளுவோம். இறக்கி போட்டால் நீ தாச்சி தான் வேணும். கொத்து செய்ய ஒழிக்கிட வேண்டியானா இந்த பெரிய தாச்சிக்கெல்லாம் கொத்து செய்ய போகிறோம். தாச்சி அப்படியே சூடாகட்டுக்கு. அங்கால பார்த்தீங்களோண்டால் நிறைய பறவைகள் பறந்து கொண்டிருக்குங்க. சுற்றி சுற்றி பறந்து அதுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது. தாமரை குளத்துக்கு எவ்வளோ பறக்குது கடவுளே. இது ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. காகம் நீர்க்காகம் அவ்வளவு நீர்க்காகும். அந்த மரத்திலான இரவில் அடை இரவையாக காய்ச்சி வந்து சூடாயிட்டுது. நாங்கள் இப்போ கொத்து செய்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். அந்த மரத்துலேயும் இருக்குது என்ன செய்ய. அது மாறி மாறி ஒருவேளை அதுண்ட இருப்பிடம் அங்கே எதுவும் பிரச்சனையோ தெரியா. சுற்றி சுற்றி எங்கட இந்த மரத்துக்கு வராது. கூடுதலாக பறந்து கொண்டே இருக்கணும். அதில் மரங்கள் எதுவும் வெட்டுப்படுதோ இல்லை அந்த சத்தங்கள் கேட்குறபடியாவோ தெரியல. என்னன்னு தெரியல. பெக்கோ சத்தம் கேட்குது இல்லை அந்த இதுக்கோ தெரியல. எண்ணெய் வந்து அப்படியே கொதிச்சிட்டுது. நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னா கறிமிளகாய். இப்போ லீக்ஸ் கரெக்டெல்லாம் உங்களுக்கு வேகமாகவே வதங்கிடும். இப்போ கறிமிளகாயும் அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம். இப்போ கொத்து தட்டு இருந்தால் நார்மலாக அந்த தட்டிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் மதங்க விட்டுட்டு. ஆனால் இப்போ எல்லாம் தட்டில் வச்சு சட்டிலாம் கொத்து செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சட்டி கொத்து. கொஞ்சமாக பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். இது போல முதல் வதங்கட்டுக்கு.
இப்படி வதங்கட்டுக்குமே ஓ ஓரளவுக்கு எங்களுக்கு வதங்கி கொண்டு வந்துட்டுது வெங்காயம் கரைமிளகா அதோடு வந்து நாங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கொள்வோம். இப்போ என்ன செய்யப்போம் அடுத்த வந்து கோவாயை சேர்த்துக்கொள்வோம். ஆனால் மிளகரையும் பார்க்க கிணக்க மாதிரி இருக்கும் அப்படி கொஞ்சம் வதங்கி கொள்ள கொஞ்சமாக வந்துடும் கணக்காக வந்துடும் எங்களுக்கு. நிறைய இந்த கொத்து வந்து நாங்கள் 1 கிலோ அளவில் எடுத்துருக்குறோமே அந்த பக்கெட் வந்து 1 கிலோ இது கொத்தளவில் வந்துடும் நடக்கும் மிளகறியும் நிறைய மிளகறியாக வரும். அப்படியே கோவாயும் சேர்ந்து வதங்காட்டுக்கு இப்போ கோவா மதங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டு தான் போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ கரெக்டும் கொஞ்சம் வதங்க விட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் லீக்ஸை சேர்த்துக்கொள்ள போகிறோம். மிளகறியெல்லாம் சேர்த்து அப்புறம் உப்பு போட்டால் தான் எங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். உப்பும் வந்து இப்போ இதையும் வந்து அப்படியே நல்ல வடிவாக கிளறி விடுவோம். கரெக்டும் வந்து நார்மலாக வதங்கினா சரி கரெக்டும். கடையில் வந்து ஒரு கொத்தை தானே போடுவேணும். சில வெங்காயம் ஆக்கள் கூட போனால் சேர்த்து போடுவேணும். இது நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு போகிறோம் சொல்லுங்க? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் 2 4 6 8 பேர் 8 பேருக்குரிய கொத்தனோடைய தான் கொஞ்சம் வந்து எல்லாம் சேர்த்து வதக்க கொஞ்சம் டைம் எடுக்குமா? இது ஒரு கொஞ்சம் வதங்கட்டுக்கு கரெக்ட் லீக்ஸ் வந்து நல்லாவே வதங்க வேணும் பண்ணிடல நார்மலாக வதங்கினா காணும் எங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லீக்ஸிலே சேர்த்துக்கொள்வோம். லீக்ஸும் வந்து ஒரு கொஞ்சம் வதங்க வேணும் எங்களுக்கு. இதோட சேர்ந்து அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் உப்பு போட சரியாக இருக்கும். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட வேணும். இப்போ கரெக்டெல்லாம் வந்து நல்லாவே எங்களுக்கு வதங்க இல்லை பாருங்க. இங்கே ஒரு அரைவாசி அளவில் வதங்கி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த உப்பு வந்து நல்லா சேரட்டுக்கும். அப்படியே அங்கே என்ன இப்படி 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 சத்தங்க இருக்குமே இப்படியே கொஞ்சம் வதங்கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா லீக்ஸும் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் துண்டு மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் கறி மிளகாய் அதோட வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம் தானே. இப்போ நாங்கள் துண்டு மிளகாய் பதில் கொஞ்சமாக சோஸும் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து துண்டு மிளகாய் சேர்க்கையில் வெண்ணெய் செய்ய போகிறோம்டா முட்டை வந்து உடைச்சி வச்சுருக்குறோம். முட்டையை வந்து அப்படியே நடுவில் விட்டு கிண்டி கொள்ளுவோம். பாருங்க இப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டையை கூட விட்டுருக்குறோமே இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் வறுக்க அப்படி அந்த புட்டு பருவத்தில் வரும் முட்டை. இப்போ நாங்கள் வீட்டை செய்யக்கே என்ன சொல்லுங்க அப்போ எண்ணெய் எல்லாம் வந்து அளவாக விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இப்போ நல்ல எண்ணெயாகவும் இருக்கும். இப்போ அதனால் வீட்டை செய்கிற சாப்பாடுகள் வந்து உண்மையிலுமே நல்லது. இப்போ நாங்களும் வந்து இந்த கொத்து வந்து கடையில் வேண்டி கொடுக்காமலுக்கு 2-3 நாள் கேட்டபடியே என்ன சின்னாலும் வந்து கொள்வோம். அப்படியே புறப்படுத்து கொண்டு விரட்டுக்கும் எங்களுக்கு. இப்படியே நாங்கள் நல்லா வடிவாக கலந்து விடுவோம். பாருங்க அந்த முட்டை இப்படி வருது வந்து இது வந்து இப்படி மிளகறியோட சேர்த்து இப்படியே கலந்து விட்டாச்சு. அடுப்பு வந்து எரியக்கூடாது, ஆக கூட எரியக்கூடாது. இந்த கொத்துக்கு தேவையான கலவையெல்லாம் எங்களுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற ரொட்டி துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம். இப்போ கடகடாண்டு பிரட்டி விடவோம். உழவுந்தானே ரொட்டி? ஓ 2 நீத்து படி வந்தது ஃபுல்லாகவே. கணக்கு வாங்கணும். மிளகறியெல்லாம் கணக்காக இருக்கும் பாருங்களேன். ஆனால் வட்டி வச்சிருக்க மிளகறி கூட மாதிரி இல்லை. அப்படிதான் இருந்தது. அளவா வந்து இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் இப்போ இறைச்சி எல்லாம்னா குழம்பு விட்டு அப்படியே நாங்கள் பிரட்டி கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் கொஞ்சமாக மிளகா சோஸ் சேர்த்துக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு உரைப்பும் வந்து நல்ல கணக்காக வரும். இதான் கொத்துக்கரண்டி
ரெண்டு கரண்டி என்ன வடிவாக கிளறலாம். நல்லா காத்தடிக்குது என்ன அளவான மிரக்கறியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா உண்மையாதான் ஆக கூடவும் இல்லை. ஒரு கொஞ்சமாக நாங்கள் மிளகாய் ஜூஸ் சேர்த்துக்கொள்வோம். காணும் என்ன ரெண்டாச்சும் அந்த பட்டும் படாமல் இவருக்கும் ஜோசன் விருப்பமும் இல்லை. சூப்பரான மிரக்கறி முட்டையெல்லாம் சேர்ந்த கொத்துரொட்டி வந்து வீட்லேயே நாங்கள் செய்து எடுத்துட்டோம். இனி வந்து அப்படியே இறக்கி கொள்வோம் என்ன அப்படியே இறக்கி கொள்வோம். இனி சாப்பிடுவோம். தம்பி ஓடி வாங்கோ. அப்படியே சுட சுட சாப்பிடுவோம் என்ன அதோட பார்த்தீங்கன்னா கொத்தண்டா நாங்கள் வெங்காயம் பட்டி வச்சுருப்போம் என்ன சாப்பிடுவோமோ. இப்போ பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. அதுக்கு முதல் சின்னாளுக்கு ஃபோட்டோ கொடுத்தா அவர் அங்கே போயிட்டார். அவர் அந்த ஊஞ்சல் கமுக மரத்தில் ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுக்கிறோம், அதில் போயிருக்கிறார். சட்டப்படி இருக்கு சுஜி. ஆனால் 2 இறைச்சி துண்டும் கடிபட்டிருந்தா சும்மா அந்த மாதிரி இருந்திருக்கு. நல்லா என்னென்னா இப்போ நேற்றும் வந்து இறைச்சி சமைச்சது, அதனால் வந்து இறைச்சி நாங்கள் வேண்டேன். உண்மையாக அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா இங்கே பொல்லு பொலன்னு இருக்கு பாருங்க. அந்த நீரழிப்பும் காணும் எங்களுக்கு. குழம்பு விடாட்டிக்கு முட்டை நிறைய போட்டோம் நாங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. உரைப்பு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் துண்டு மிளகா கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் உரைப்பு கணக்காக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் உரைப்பு சாப்பிட்றது கொஞ்சம் குறைவு தான். உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு இன்னும் நாளைய பிறகு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. ஆனால் என்ன சொல்கிறது, இதுகள் வந்து நெடுக சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு செய்த சாப்பிடலாம் ஆசைக்கு. வேறெண்டா கொத்துகள் எண்ணெயால் என்ன. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் என்ன. முடிச்சு கொள்வோமோ. இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.